Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். சென்னையிலிருந்து தீபாவளி கொண்டாட லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற நிலையில் சென்னையில் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறைந்துள்ளது. வழக்கமான நாட்களில் போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கும்? இன்றைய போக்குவரத்து நெரிசல் எப்படி உள்ளது? கூகுள் சொல்வது என்ன? விவரிக்கிறார் செய்தியாளர் தாயுமானவன். தீபாவளி பண்டிகையொட்டி கடந்த 3 தினங்களாகவே சென்னை மாநகரம் முழுவதுமே கடுமையான பரபரப்போடு காணப்பட்டது. காரணம், பல்வேறு நபர்கள் தங்களுடைய சொந்த இருப்பிடங்களை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக 3 வழிகளில் பொதுமக்கள் பயணம் மேற்கொண்டாங்க. அரசு பேருந்துகள் மற்றும் ஆம்னி பேருந்துகள் வாயிலாக பார்த்தோம் என்றால் சுமார் 8 லட்சம் பேர் வரைக்கும் இதுவரைக்கும் பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதேபோல் ரயில்கள் மூலமாக பார்த்தோம் என்றால் ஒரு 11 லட்சம் பேர் வரைக்கும் பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இவை தவிர சென்னையில் இருந்து புறப்பட்ட 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள், தனிநபர் வாகனங்கள்னு பார்த்தோம்னா ஒரு 1.5 லட்சம் வாகனங்கள் சொந்த ஊர்களை நோக்கி பல்வேறு ஊர்களுக்கு சென்றிருப்பதா சுங்கச்சாவடிகளில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தரவுகள் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலம் பார்த்தோம் என்றால் சென்னையிலிருந்து சுமார் 18 லட்சத்திலிருந்து ஒரு 20 லட்சம் பேர் வெளியூர்களுக்கு சென்று விட்டதாக தகவல்கள் இருக்கின்றன. இந்த நிலையில தான் பரபரப்பாக காணப்படக்கூடிய சென்னை மாநகருடைய பிரதான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. வழக்கத்திற்கும் குறைவான வாகனங்களே இயக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். காலையில் அண்ணா சாலையை பார்த்தோம். தற்போது பாரிமுனை பகுதியை நீங்களே பார்க்கலாம். வழக்கமாக இந்த பகுதிக்கு வரவே முடியாதுங்க. கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கும். வழிநெடுகிலும், அதுவும் உயர்நீதிமன்றம் அலுவல் நாட்கள்லாம் வழிநெடுகிலும் வாகனங்களை நிறுத்தியிருப்பாங்க. அத்தகைய சூழல்லாம் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்தது. தற்போது எந்த அளவுக்கு இந்த சாலை என்பது ஃப்ரீயாக இருக்கிறது என்பதை நீங்களே பார்த்து உணர முடியும். கடுமையாக போக்குவரத்து நெரிசல் இருந்த நிலையில் தற்போது பரபரப்பு இல்லாமல் தொடர்ந்து வாகனங்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக இங்கே இயங்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. பொதுவாக அந்த பாரிமுனையை பொறுத்த மட்டில் ஒருபுறம் உயர்நீதிமன்றம், மறுபுறம் பார்த்தோம் என்றால் ஏராளமான வணிக நிறுவனங்கள், வணிக கடைகள் என்பது இருக்கின்றன. தற்போது பெரும்பாலானோர் ஊருக்கு சென்று விட்டதால இங்கே வணிக கடைகள்லையும் பெரிய லெவலில் ஆரவாரம் இல்லாமல், கூட்டம் இல்லாமல் தான் காணப்படுது. இதனால் இந்த சாலை முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருந்து வருகிறது. குறிப்பாக இந்த நேரத்தில் சென்னையுடைய பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். கிண்டியிலிருந்து தாம்பரம் பார்த்தோம் என்றால் சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவு கொண்டது. வழக்கமான நாட்களில் அலுவல் நேரங்களில் குறைந்தது இந்த பகுதியை கடப்பதற்கு 45 நிமிடங்களாவது ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது 20 நிமிடங்களிலேயே முழுமையாக இந்த பகுதிக்கு வர முடியும். அதே போல கிண்டியிலிருந்து பாரிமுனை, நம்ம இருக்கக்கூடிய இந்த பாரிமுனைக்கு வருவதற்கு 14 கிலோமீட்டர் தொலைவு என்பது இருக்கிறது. வழக்கமான நாட்களில் குறைந்தது 1 மணி நேரம் ஆகலாம். காரணம் என்னென்றால் கடுமையான டிராபிக் ஜாம் இருக்கும் இந்த பகுதியில். இந்த பகுதிக்கு வருவதற்கே காலதாமதமாகும். இந்த நிலை தான் தற்போது 30 நிமிடங்களில் வர முடியும் அப்படின்றது கூகுள் மேப்ஸ் காட்டுறதை பார்க்க முடியுது. அதே போல பாரிமுனையிலிருந்து எழும்பூர் வருவதற்கு சுமார் 3.5 கிலோமீட்டர் தொலைவு தான். ஆனால் இந்த பகுதியை கடப்பதற்கு நேரம் கடுமையாக ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, ஃபுல்லாக மாநகர பகுதியில் மைய பகுதியாக இருக்கக்கூடிய பாரிமுனை, சென்ட்ரல், எழும்பூர், முக்கியமாக 2 ரயில் நிலையங்கள் இருக்கக்கூடிய இடம். இந்த பகுதிக்கு வருவதற்கு குறைந்தது 20 முதல் 30 நிமிடங்கள் வழக்கமான நாட்கள் ஆகும். ஆனால் தற்போது 10 நிமிடங்களில் செல்ல முடியும் என கூகுள் மேப்ஸ் தகவலை தெரிவிக்குது. இதே போல எழும்பூரிலிருந்து கோயம்பேடு வருவதற்கு 8.4 கிலோமீட்டர் ஆகும். வழக்கமான நாட்களில் 45 நிமிடங்கள் ஆகலாம் என சொல்லப்படுகிறது. ஆனால் தற்போது 20 நிமிடங்களில் இந்த பகுதியை வந்தடைய முடியும் என்பது கூகுள் மேப்ஸ் சொல்லக்கூடிய தகவலாக இருந்து வருகிறது. இப்படித்தான் சென்னை மாநகர் மட்டுமின்றி புறநகர் பகுதிகளிலும் இதே சூழல் தான் நிலவுது. குறிப்பாக தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை எடுத்துக்கொண்டோம் என்றால் கடந்த 3 நாட்களில் தாம்பரம், பெருங்களத்தூர், அதே போல் அதற்கு அடுத்தபடியாக வண்டலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அடைவதற்கு மட்டுமே பல மணி நேரம் ஆனதாகலாம் அங்கு வந்திருந்த பொதுமக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. நேற்றுக்கு சொந்த ஊர் செல்வதற்கு பயணம் மேற்கொண்ட பொதுமக்கள். ஆனால் தற்போது பார்த்தோம் என்றால் சுமார் 10 நிமிடங்களில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை தாம்பரத்திலிருந்து அணுகக்கூடிய வகையில் தான் தற்போதைய சூழல் என்பது இருக்கிறது. அந்த அளவுக்கு பொதுமக்கள் தங்களுடைய சொந்த இருப்பிடங்களுக்கு சென்றுட்டாங்க. தொடர்ந்து சென்னை வாசிகள் மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. சென்னையில் தீபாவளி பண்டிகை கொண்டாடக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இங்கே பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் அவர்கள் இறுதிக்கட்ட பர்ச்சேஸ், அதாவது வண்ணாரப்பேட்டை, டி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தங்களுடைய தீபாவளி பண்டிகைக்காக அந்த இறுதிக்கட்டமாக தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக அங்கே அந்த பகுதிகளில் கூடியிருக்கிறாங்க. அந்த இடங்களில் மட்டும்தான் சற்று போக்குவரத்து நெரிசல் என்பது காணப்படுகிறது. அவை தவிர திரையரங்குகளில் கணிசமான கூட்டம் என்பது இருப்பதால்
திரையரங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் சாலைகளில் ஓரளவுக்கு கூட்டம் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. மற்றபடி சென்னை மாநகரம் முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சூழலை தொடர்கிறது. Eagle Mobilesil Festival of Discount Sale iPhone 16 starting at Rs 54,999.